பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்பதாக. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தி அவனுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுத்து அவனோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த நிச்சயமான கிருபைகள் என்ன என்பதை 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்பதாக. அவனுடைய வீடு என்றென்றைக்கும் ஸ்திரப்படும், அவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்கும், அவனுடைய சிங்காசனத்திலிருந்து நிரந்தரமாக ஆட்சி செய்கிற ஒருவர் இருப்பார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் தாவீதின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறினது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று புதிய ஏற்பாடு துவங்குகிறது. இயேசு தாவீதின் குமாரனாக தோன்றினதினால் தாவீதுக்கு கர்த்தர் அருளின நிச்சயமான கிருபை அப்படியே முழுமையுமாய் நிறைவேறினது. இயேசுவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. சாதாரண ஆட்டிடையனுக்கு கர்த்தரால் கிடைத்த மிகப்பெரிய கனமாக இது காணப்படுகிறது. 2 தலைமுறைகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் யார் என்றால் நம்மில் அநேகர் அறிவதில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுத்து அதை நித்திய உடன்படிக்கையாக செய்ததன் காரணம் என்ன? மோசே யோசுவாவின் நாட்களில் கர்த்தர் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படி கூறினார். அவர்கள் நாட்களுக்கு பின்பு நியாயாதிபதிகள் சுமார் 450 வருடங்கள் நியாயம் விசாரித்தார்கள். அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த கவலை இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அதன் பின்பு சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் 40 வருடங்கள் அரசாண்டான். ஆனால் அவனுக்குள்ளும் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து கர்த்தருடைய பெட்டியை குறித்தும் கரிசனை இல்லை. ஆனால் 2வது ராஜாவாக தாவீது வந்த பின்பு அவனுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் கர்த்தர் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதாய் காணப்பட்டது. அது அவனுடைய வைராக்கிய வாஞ்சையாய் காணப்பட்டது. அவனால் கட்ட முடியவில்லை என்றாலும் ஆலயத்திற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்தான். ஆகையால் கர்த்தர் அவனுக்கு நிச்சயமான கிருபைகளை ஆசீர்வாதங்களை அருளி அவனோடு நித்திய உடன்படிக்கையையும் ஏற்படுத்தினார். இன்றும் அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்று தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களோடு நித்திய உடன்படிக்கை செய்து உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வாசஸ்தலத்தை ஆலயத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்குள்ளாய் காணப்படுகிறதா? நீங்கள் ஆராதிக்கிற ஆலயம் எல்லா விதங்களிலும் கட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கம் உங்களில் காணப்படுகிறதா? ஆலயத்தில் வசனம் என்னும் ஆகாரம் காணப்பட வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? உத்தமமாய் நீங்கள் ஆராதிக்கிற இடங்களில் விதைக்கிறீர்களா? சபை கூடி வருதலை கனம் பண்ணுகிறீர்களா? சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் 10:25 கூறுகிறது. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவது உண்டா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே என்று எபிரேயர் 13:17 கூறுகிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் உத்தமமாய் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமான கிருபைகளையும் நித்திய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளோடு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. யோசேப்பிற்குள் தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கட்டும். இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த பாத்திரங்களாய் வணைவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.